மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் சங்கத்தின் சார்பாக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்கவும். தமிழ் தாய் வாழ்த்து. இறை வணக்கம். செல்வி ஐஸ்வர்யா. கணபதிம் மனசா ஸ்மராமி மகா கணபதிம் மனசா ஸ்மராமி மகா கணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டமாமதேவாதி வந்திதமா கணபதிம் தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எங்கும் எப்போதும் நாம் பெருமைப்பட பல விஷயங்கள் இருந்தாலும் அதில் ஒன்று மிக முக்கியமானது தமிழின் பழமை. நம்முடைய வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. இது அனைவரும் அறிந்தது. இதை நாம் நிரூபித்துக் கூட இருக்கின்றோம். கீழடியில் நமக்கு கிடைத்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த ஆதாரங்களே அதற்கு சான்று. இன்னும் தேடினால் கிடைக்கும் நம் தொய்மையின் பெருமை. கடல் கடந்து வணிகம் புரிந்தவன், பல கலைகளை கற்றுத் தேர்ந்தவன், கல்வி, வீரம், இயல், இசை என்று அனைத்திலும் தமிழன் தடம் பதித்தவன். நம் நாட்டை ஆண்ட அரசர்கள் நம்முடைய இசைக்கும் இசை கலைஞர்களுக்கும் மிகுந்த மதிப்பு அளித்து அதை ஊக்குவிப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்துள்ளார்கள். அவர்களை தொடர்ந்து நம்முடைய மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் சங்கம் இன்று இந்த கலைஞர்களை கௌரவிப்பதில் பெருமைப்படுகின்றது. அடுத்த நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு சங்கர் கணேஷ் கருப்பையா IRS ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய திரு கிளவ்லேண்ட் வி சுந்தரம் ஆர்ட்ஸ் ப்ரமோட்டர் ஃப்ரம் US அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் சங்கத்தினுடைய தலைவர் திரு பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இமிடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் திருமதி வனிதா ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
ரொட்டேரியன் திருமதி வித்யா தீபக் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். உங்கள் கவனத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் மேடையில் அமரவும். திரு பிரகாஷ் அவர்கள், தலைவர், மெட்ராஸ் ஹெரிட்டேஜ். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் சார்பாக இந்த ரோட்டரி அவார்ட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள திரு டிஜிபி நடராஜ் அவர்களும் என் இனிய நண்பருமான சங்கர் கணேஷ் கருப்பையா ஐஆர்எஸ் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் மற்றும் கிளீவ்லேண்ட் சுந்தரம் ஐயா அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்துள்ளனர். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் இந்த கிளப்பில் செய்யும் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். சென்ற முறையும் சரி, இன்று முறையும் சரி. இப்போ இந்த கோவிட் பீரியடில் இந்த 25 பழம்பெரும் கோயில்களில் இருக்கிற இசை கலைஞர்களை கௌரவிக்கணுன்ற ஒரு தாட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த டைம் இது ரைட் டைம்ன்ற ஃபீல் பண்ணனால இந்த பீரியடில் இந்த அவார்டு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி டைமில் தான் ஒரு பூஸ்டப், ஒரு எனர்ஜி தேவை. ஏன்னா எல்லாரும் இக்கட்டான சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கலைஞர்களை பழம்பெரும் கோயில் 25 கோயிலில் இருக்கிற இசை கலைஞர்களை இங்கே கூட்டு வந்து கௌரவிக்கணுன்றதுல எங்களுக்கு பெரிய ஈடுபாடு இருந்தது. அதனால் இன்னைக்கு அனைவரும் வந்திருக்காங்க. அந்த 25 பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இங்கே ரொட்டேரியன்ஸ் கோ பிரசிடென்ட் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் அனைவரும் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் யூ ஆல். தேங்க்யூ. நன்றி சார். பொதுவாக நம்மளாம் வந்து இசைக்கருவிகளை பற்றி அறிந்திருப்போம். இன்றைய தலைமுறைக்கு இசைக்கருவிகள் என்றால் எல்லாம் என்ன தெரியும்னா, கிட்டார் தெரியும், கேஷியோ தெரியும். பட் நாம் அறிந்திராத பல இசைக்கருவிகளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இன்றைய சிறப்பு அவார்ட்ஸ், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அவார்ட்ஸ் ஃபார் டெம்பிள் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், இதை பற்றி தொகுத்து வழங்குவதற்காக கலைமாமணி டாக்டர் ரொட்டேரியன் லலிதா அவர்களையும் கலைமாமணி டாக்டர் ரொட்டேரியன் நந்தினி அவர்களையும் இன்று இங்கே அழைக்கின்றேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். Actually, we wanted to share some thoughts about this project. Mati பேசுவோம், இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். The rich artistic and cultural heritage of India has many musical instruments that are used in temple rituals. Many musical instruments have been an integral part of temple worship and rituals since the Vedic period. Traditionally, worship in the temples is offered through threefold channels of Gita, that is singing, Vadhya, instrumental, and Nritya, dance. Many of our gods and goddesses are associated with various musical instruments. Saraswati with veena, Krishna with flute, Nandikeshwara with madaram, etc. Since time immemorial, the temples offer worship to the deities through music, since the deities love music and are patrons of music and art. It should be noted that the Agamas mention that the pujas are not complete without the performance of music and instruments in the temples. Music plays a major role in the various rituals and festivals in many temples of South India, and music is performed in the temples from morning till night, right from the opening of the temple till its closure, from Tirupalli Elchi, that is waking up the Lord, till Palliyare Sevai, putting the Lord to sleep. Vocal music is performed at the temples by the Oduvars and Arayars. In the
Saivite temples, the Oduvas perform the sacred hymns from the Panniru Tirumurai, composed by Thiruஞான Sambandar, Appar, Sundarar, Manikavachadar, and other Nayanmars. In the Vaishnavite temples, the Arayar Seva is performed by the Arayars and involves the singing and enactment of the hymns of the Nalayara Divya Prabandham in the presence of the temple's Utsava Murti. It is a hereditary tradition that is practiced only in a few Vaishnavite temples, including Srirangam, Srivilliputturu, Alvar Tirunagari in Tamil Nadu, and Melakote in Karnataka. Besides the Nadaswaram and Tawil, various musical instruments such as Udal, Davandai, Gettuvadyam, Panchamukavadyam, Gauri Kalam, Shuddha Madalam, etc. are performed in the temples of Tamil Nadu during the various pujas that are conducted in the temples throughout the year. These instruments are performed during the Nitya Kala Puja or daily worship, as well as the Vishesha Kala Puja such as the Utsavam. There is a special tradition in Srirangam where Lord Ranganatha is woken up and put back to sleep by the sweet strains of the Veena. This is a 9-year-old tradition, and we have an exponent here who is going to get the award today. It's a 900-year-old tradition. In Madurai Sri Meenakshi Amman temple, the instrument Davandai plays a major role in temple rituals. Davandai is a two-faced hourglass drum with both the faces covered with thick goat skin. At the conclusion of the Margazhi Tiruvadirai Utsavam that is celebrated grandly, Goddess Meenakshi can be seen without a crown and with long flowing hair along with the Taila Kapu adorning her hair at around 5 p.m. During this 10-day Utsavam known as the Margazhi Ennai Kapu, auspicious items like mirror, comb, sandana pela, kungumachimil, marundu pela are kept in the tambula plate and offered to the goddess. Till the Taila Kapu gets over, it is only the Davandai that is played as an accompaniment to the Nadaswaram. We again have an exponent from Madurai temple here who is going to receive the award. The instrument Udal occupies an important place in temple rituals and is heard in Kamakshi Amman temple in Kanchipuram and in many other temples. It's a lot. Tiruvarur has a great history of musical instruments being used, the rare Panchamukavadyam. அதில் 5 முகம் இருக்கு. அந்த 5 முகமுமே சிவனுடைய 5 முகங்களுக்கு it is compared. Kodukutti, Suddhamadalam. Then again, another instrument was the Gettuvadyam. It is a rare stringed percussion instrument which was performed earlier at the Yogambal shrine in Avudayar Koil. It is played only by very few musicians today. There have been several instruments used in many temples as part of the daily rituals. The Ashtadasa Vadyas or 18 number were used in temples for worship, which is mentioned in the literature source Sita Vivaha Churnikai, that is Beri, Mridanga, Madala, Kahala, Dundubi, Turiya, Tunguru Veena, Venu, Nupura, Matuga, Dindima, Damaruga, Jajjari, Jallari, Davala, Shanga, Vanava, Vadaga, Ashtadasa Vadya Kosha. The performance of Sarvavadyam is mentioned in Kamikagamam. At the Kandasamy temple, Cheyyur, Sarvavadyam was once performed. This is again a 400-year-old tradition that was once being done. Ipo, I met the concerned person also. As mentioned earlier, the performance of music is an integral part of the temple rituals and worship since time immemorial. It is an age-old tradition that is practiced even today in many temples across South India. Music is performed every day during the Nitya Pujas and during Vishesha Pujas at the temples. Prior to the 1940s, when kingship was prevalent in India, many kings and royalty were known to patronize music and arts. Many temple documents and inscriptions provide us with details of gifts in terms of land and cattle donated by the kings to the temple and its musicians as a means of sustaining the temples and their cultural heritage. Now I give this to Nandini to continue. Thank you, Nandita. In the present day, there has been a total change of scenario. Now, most of the temples come under the government, and very few of the temples have permanent posts for the temple musicians. In some temples, the positions are vacant and are yet to be filled, and this has been the case for the past many years. In a few temples, private organizations and corporate sponsors pay the salary for the artists just to keep the tradition alive.
As chairpersons of this project, Lalita and myself have been working on the ancient and rare musical instruments that are associated with the various temple rituals in South India for quite some time. We learned that now in many of the temples, the ritualistic music instruments have either already become extinct, are no longer there, or are slowly going into extinction. In some temples, only a few instruments are available, and in some other temples, no instruments are available, though earlier there is a history that it was once upon a time performed and played actively. In some temples, only a few of them are still being played. And in many temples, we have also seen the case where the instruments are under repair and there's no know-how as to how to repair them and to get them back into shape. Many of the artists themselves are freelancers, as the job is not lucrative and they are not paid much. Such being the case, it is difficult for them to support themselves and their families. And thus, the artists are forced to take up various other jobs. So it means that there is a loss of tradition and the hereditary practice of being a part of the various temple rituals. Some of the temple musicians are hereditary, but now their next generation are not in a position to take up their hereditary profession, as there is no scope for sustaining their families by pursuing this vocation. In this process, the tradition as well as the musician, their instruments, vocal as well as the instrumental performers are dwindling, not at a steady but at a very rapid pace, which is very alarming. The decline of such an ancient and glorious tradition associated with temples in South India will be a major loss to the rich heritage and cultural practices that are very unique, not only to this region, but to our country. More awareness is to be created in this area in order to sustain and in many cases to revive our rich cultural heritage and traditions. As a first step, our Rotary Club of Madras Heritage took up this project of honoring 25 deserving musicians and instrumental performers who are attached to the various temples in South India. At this juncture, I would like to speak about the RCMH, Rotary Club of Madras Heritage. We, as part of RCMH, aim to serve our society by working for causes that require attention in the domain of heritage and culture. We are proud to be a part of RCMH and profusely thank our President, Shri Prakash, Treasurer, Shri Narayanan, and fellow members of RCMH for unanimously supporting us through our journey in executing this project. This project not only aims to create an awareness about our rich temple arts and cultural practices that have existed in our country for many centuries, but it is also to acknowledge the great work of the temple musicians who have dedicated their entire lifetime in serving our temple for generations. Today, the RCMH takes pride in honoring many musicians. Besides Oduvars and Arayars, instrumental performers who play various instruments such as the Nagaswaram, Timri as well as Bari varieties, of which Timri has become very rare, Tabal, Mukhavine, Suttumadhalam, Udal, this is a very special instrument performed at the Varadar temple in Kanchipuram, Mridangam, Tiruchinnam, Damaram, Gauri Kalam, which is performed in the Kanchi Mat in Kanchipuram, Nattuvatalam, Davandai, which is also very special in Madurai, where it is performed for the various rituals in the Meenakshi Somasundareshwara temple every day. Damaram, Brahmatalam, Gettavadyam, Chenda, Idakya, Timila, Piriya Udal, Ekkalam and its special variety, Velli Ekkalam, that is special in the Srirangam temple, Meeravandi, Velli Ekkalam, Takkai, Kalnayanam, which is performed in the Kumbakonam temple, Udukkai and Udukkai Patal, which is very popular in the neighboring state of Kerala and in many districts, Panchamukha Vadyam and Shuddha Madhalam, which is performed and is very special to Thiruvarur temple. Now,
which is now being performed by a lady who belongs to the Thambiyappan family. Then the Velli Nagaswaram, that is special to the Tanjore temple, and Veena. The Ekanta Sevai, which is very special and unique to Sri Rangam, you can find that the Veena is performed and the artists stand and play the instrument, which is a very, very unique feature found in this temple. As a final word, we would like to stress, emphasize, highlight that arts will thrive and survive if more and more people are engaged towards promoting arts. Many of the temples in South India do not have temple musicians performing in the temple rituals. That's a very sad state. Many of the posts of the musicians in the temples are waiting to be filled. The temple musicians who are attached to many temples also need encouragement, acknowledgement in the form of recognition. Private organizations, sabhas, government should consider them for many awards and titles. Efforts should be put towards establishing a school for temple arts, which will impart a formalized and structured system of training in the various temple arts. Such initiatives will ensure the revival and sustenance of our glorious heritage. Today, RCMH takes pride in honoring 25 outstanding musicians from the realm of temple arts. This award ceremony echoes the sentiments of Neil Armstrong, who said, "This one small step for man, but one giant leap for mankind." Similarly, what we at RCMH have done today will certainly pave way for greater efforts in preserving and propagating the rich heritage and cultural music traditions of our temples for posterity. We also take this opportunity to thank and offer our warm congratulations to all the 25 musicians who are the proud recipients of the Rotary Award for Excellence in Temple Arts for not only practicing and carrying forward our great cultural legacy, but also for being with us here today. Thank you once again. நன்றி. இந்த ஒரு நிகழ்ச்சியை இவங்க தொகுத்து வழங்கினாங்கன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சாங்க பெருசாக. இத்தனை வாத்தியங்களுடைய பெயர்களையும் நீங்கள் படிப்பீர்களா என்று. கண்டிப்பாக என்னால் முடியாது. இது நீங்கள் தான் ஸ்பெஷலாக சொல்ல முடியும். அதனால் நீங்களே இதை செஞ்சுருங்க அப்படின்ட்டு மிக சிறப்பாக நம்மளுக்கு இந்த வாத்திய கருவிகளை பற்றி இவ்வளோ நேரம் நம்மளுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கைவிடல். நம்முடைய ரோட்டரி சங்கம் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் உருவாவதற்கும் இன்றும் அதை சிறந்த முறையில் எடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜை பற்றி விளக்க இருக்கின்ற எங்களுடைய அருமை நண்பர் ரொட்டேரியன் டாக்டர் ஜி சந்தான கிருஷ்ண ராஜுவை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து பெரு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் பெயருக்கு ஏற்ப நமது முன்னோர்கள் பொக்கிஷமாக நமக்கு வைத்து சென்ற நமது புராதன பாரம்பரிய கலைகளை தோற்றுவிக்கும் விதமாக லைக் மைண்டட் மெம்பர்ஸால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த அமைப்பு. ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் கிளப்பை தோற்றுவிக்க உறுதுணையாக இருந்த முன்னாள் ஆளுநர் பாபு பேரம் அவர்களுக்கும், எங்கள் கிளப்பை ஸ்பான்சர் செய்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மாம்பலம் கிளப்புக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நமது புராதன கலை மற்றும் நாட்டியத்துறைக்கு ஏதாவது ஒரு சேவை செய்ய வேண்டும் என்பது எனது கிளப்பின் நோக்கம். அதற்கேற்ப கடந்த ஆண்டு ரோட்டரி நாட்டியாஞ்சலி என்ற பரதநாட்டிய போட்டியை சிறப்பாக நடத்தி காண்பித்தோம். பரதநாட்டியம், பாட்டு, வீணை, வயலின் போன்றவற்றை கற்றுக்கொள்ளாத வீடே இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு நம் குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, கலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் கற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் சபாவில் கால் பதிக்க சந்தர்ப்பம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. தம் வாழ்நாள் முழுவதும் அந்த மாதிரி ஒரு வாழ்நாள் முழுவதும் கிடைக்காமல் அது ஒரு கிடைக்க கனியாகவே பலருக்கு கனவாக மறந்துள்ளது. அவர்களது கனவை நினைவாக்கும் பொருட்டு சபாவில் கால் பதிப்பதற்காக
கடந்த ஆண்டு ஆர்ஆர் சபாவில் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்ச்சியாக ரோட்டரி வரலாற்றிலேயே இப்படி ஒரு நான்-ஸ்டாப் ப்ரோக்ராம் நடந்தது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் நடத்தி காண்பித்தோம். காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 years to 75 years ஆண் பெண்கள் இருவரும் கலந்து கொண்டார்கள். அவர்களது வாழ்நாள் கனவை நினைவாக்கிக் கொண்டார்கள். ரோட்டரி நாடாஞ்சலி ப்ரோக்ராம் வருஷம் நடத்தி கொடுப்போம் என்ற உறுதியும் நாங்கள் கொடுத்துள்ளோம். அடுத்து நமது இராணுவ வீரர்கள் தனது இன்னுயிரை நமது பாரத நாட்டின் இறைமைக்காக எல்லையிலோ பயிற்சியின் போதோ அல்லது ஏதாவது ஒரு விதத்திலோ அவங்க தன் உயிரினை தியாகம் செய்தவர்களின் குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களின் கல்வி செலவை LKG முதல் கல்லூரி வரை நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நல்ல பெயரிட்டுள்ளோம். அந்த பெயர் சல்யூட் டு அவர் நேஷனல் ஹீரோஸ். இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ரொட்டேரியன் தீபக் பராப் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் கிளப் தோழர்களுக்கும் நன்றி. இன்று ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் ஒரு புனிதமான நாள். பொன் எழுத்துக்களால் வைக்க வேண்டிய நாள். ஏதோ ஒன்று சாதித்து விட்டது போன்ற பிரம்மை கொடுக்கும் நாள். மிகவும் சந்தோஷமான நாள். இதுவரை சினிமா துறையில் சாதித்தவர்களுக்கு விருது கொடுத்து மகிழ்ந்ததை பார்த்திருக்கிறோம். மருத்துவத்துறையில் சிறந்த மருத்துவர்களுக்கான விருதை கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோம். காவல்துறையில் வீரதீர செயல்படுத்தவர்களுக்கு விருது கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோம். சிறந்த தொழிலதிபர்களுக்கு விருது கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோம். தனது வாழ்நாள் முழுக்க இறைவனுக்கு தொண்டு செய்வதையே பணியாக கொண்டு கோவிலையே சுற்றி இரவு பகல் பாராது தன்னை அர்ப்பணித்து வரும் கலைஞர்களுக்கு விருது கொடுத்து மரியாதை செய்துள்ளார். அதைத்தான் இன்று உங்கள் கண்முன் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களால் நம் நாட்டிலும் வெளிநாட்டிலும் கோவிலை கட்டி 3 தமிழ் சங்கம் படைத்து நமது பாரம்பரியத்தை காப்பாற்ற அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி எண்ணில் அடங்கார். அவர்கள் வழி வந்து கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நமது முன்னோர்கள் வழிநடத்திய பாதையில் வந்தவர்கள் நாம். தமிழ்நாடு முழுவதும் எத்தனை ஆயிரம் கோயில்கள், தினம் எத்தனை பூஜை புனஸ்காரங்கள், விழாக்கள், சிறப்பு ஏற்பாடுகள் அத்துணையும் சிறப்பாக நடைபெற நமது அடுத்த சந்ததியிற்கு கோவில்களின் சிறப்பை பறைசாற்றி தினம் தொண்டு செய்யும் ஓதுவார்களுக்கும் வாத்திய கலைஞர்களுக்கும் மரியாதை செய்ய வேண்டும் என்று ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் போர்டு ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. இத்தனை பெரிய நாட்டில் 25 கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை நமது வயலின் சிஸ்டர்கள் கலைமாமணி நந்தினி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தமிழகம் முழுக்க ஆராய்ச்சி செய்து 25 நல் முத்துக்களை நமது கண்முன் நிறுத்தியிருக்கிறார்கள். 25 பட்டை தீற்றிய வைரங்களை, கோவில் சேவர்களை, ஓதுவார்களை, வித்வான்களை நமது கண்முன் காட்டியிருக்கிறார்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த சபையில் அழைத்து வந்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நமது தாய் தந்தை மற்றும் நமது முன்னோர்களுக்கும் நன்றி தெரிவித்து அவர்கள் இந்த விழா மூலம் கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ உங்கள் முன் அந்த 25 முத்துக்கள் வரப்போகிறார்கள். தேங்க்யூ. மிகவும் எளிதாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய நண்பரை தமிழில் பேச அழைத்தது மிக சிறப்பாக உங்களுடைய உரையை முடித்திருக்கின்றீர்கள். அங்கே பிள்ளைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான உரை. அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க நமது ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர் ரொட்டேரியன் திரு தீபக் பராப் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ரொட்டேரியன் திரு செல்வம் அழகப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக our vision of services to the society by Rotarian செல்வம் அழகப்பன் அவர்கள். அநேகமாக நான் என்ன சொல்ல வந்தனோ அதை முழுமையாக திரு சந்தான கிருஷ்ணராஜு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருந்த போதிலும் இன்றைய நிகழ்ச்சியில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று நடந்து கொண்டு இருக்கின்றது. சொன்னாங்க இந்த மாதிரி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் பெரியவர்கள். ஒரு இசை என்று சொன்னால் அந்த இசைக்கு ஒரு மகத்துவம் உண்டு.
நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு இசையை கேட்டாலே அந்த அது தன்னாலே நமக்கு வந்து ஒரு நம்மளை வந்து அந்த அந்த ட்ரபிள்ல இருந்து நம்மளை ஒரு நிலைக்கு அதை மாற்றிவிடும் தன்மை இசைக்கு உண்டு. இறைவனுக்கு ஒரு தன்மை உண்டு. நமக்கு என்ன ஒரு குறைனாலும் இறைவன்கிட்ட போய் நாம் மன்றாடுவது நம்முடைய இயல்பு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இல்லை நல்லா இருக்கும், whatever நம்ம என்ன நினைக்கிறோமோ இறைவன்கிட்ட போய் நம்ம வணங்குவது ஒரு இது ரெண்டுமே உண்டு. அந்த இறைவன் அவருக்குன்னு ஒரு பவர், நமக்கு என்ன குறைனாலும் அந்த இறைவன் வந்து அந்த பவர் நமக்கு அந்த அவருடைய கருணையினாலும் நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைக்கும் ஒரு ஆற்றல் மிக்கவராக இறைவன் திகழ்கின்றார். அந்த இறைவனுடைய பவரை யார் உருவாக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களை போன்ற இசைக்கலைஞர்கள் தான் அந்த இறைவனுக்கு இந்த சக்தியை நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஆக அந்த சக்திக்கே சக்தி கொடுக்கும் உங்களுக்கு விருது வழங்குவதை இறைவனுக்கு வழங்கும் விருதாக எண்ணி உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் விஷன் என்று சொன்னார்கள். எங்களுடைய நோக்கம் அதான் எல்லாரும் செய்யறதை நாங்கள் செய்ய மாட்டோங்க. அதான் எங்க ஒரே லைன்ல எங்க நோக்கம் சொன்னா எல்லாரும் செய்யறதை செய்ய மாட்டோம். நாங்கள் செய்வது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு புனிதம் இருக்கும். இது போன்ற ஒரு பாரம்பரியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த ஹெரிட்டேஜ் அப்படின்ற அந்த பேரு கேட்டார் போல அந்த பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி எங்களுடைய பாதை இருக்கும். நாட்டியாஞ்சலியாக இருக்கட்டும், இது போன்ற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், இது போன்ற ஒரு நல்ல ஒரு வழிகளில் தடம் பதிப்பதை நாங்கள் நோக்கமாக கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சி தொடரும். நன்றி சார். சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் செல்வராகவன் சாரும் எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜுடைய வழியும் தனி வழி. எங்களுடைய சிறப்பம்சமே எப்பொழுதும் தனித்துவமான ஒரு செயல்பாடுகளில் இறங்குவது என்பது. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்க எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜினுடைய கிளப் சர்வீஸ் டைரக்டர் ரொட்டேரியன் அன்பு நண்பர் திரு ஜெரால்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஹெரிட்டேஜினுடைய செயலாளர் நண்பர் ரொட்டேரியன் திரு அரவிந்த் அவர்களையும் அழைக்கின்றேன். அடுத்த நிகழ்வாக 25 முத்துக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. அவர்களை பெருமைப்படுத்துவதில் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் சங்கம் மிகவும் பெருமைப்படுகின்றது. அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக டாக்டர் அவர்களை அழைக்கின்றேன். Rotary Club of Madras Heritage presents now the Rotary Award of Excellence for Temple Performing Arts. Parni Shri P. Shanmugasundaram Pillai Desigar Odwar. I request him to come. Studied under Shri Velayuda Odwa Murthy at the Dharmapuram Adinam for 5 years and was awarded the title of Tevara Isaimani. He has been an Odwar since his 20th year and now has completed 51 years of service. He was awarded the titles of Tirumurai Kalanidhi, Pannisai Peranginar and recently the Kalaimamani from the state government of Tamil Nadu. Recently, Ayya was awarded the Kalaimamani from the state government of Tamil Nadu. Please give him a big applause.
Shri S. Bala Mukundacharya Swami Arayar, exponent of the Arayar Sevai, and performs at the Sri Villiputtur temple. His father was his guru, Arayar Srinivasa Rangacharya, and he had 17 years of training. And of course, Paramparaya were Arayars, and he's been doing, and their family has been doing service for more than 1200 years at the Sri Villiputtur temple. RCMH is very proud to honor him. Now we invite Mailai Shri B. Sargurunathan Oduvar, Guru's Tiruvavadurai Somasundara Desigar, his Periyappa, from whom he learned Tevaram. And he also learned Carnatic music from D. Achyutaraman from Chennai, and he's an A-grade artist of Chennai. He has recorded and sung all the 12 Tirumurais except the 4th and the 6th for the Shaivam.org. He has been in this field as an Oduvar for the past 22 years and sings at the Karpagambal Kabalishwarar temple. RCMH is very proud to honor him. We invite Shri Pon M. Muthukumaran Oduvar, Gurus, his father Pon Mutta M. Oduvar, and Dharmapuram S. Jnana Prakasam, from whom he learned at the Annamalai University. He was awarded Tirumurai Kalanidhi by the Dharmapuram Adinam in 2020. He's been working as an Oduvar at the Shri Meenakshi Sundareswarar temple in Madurai, and he has been awarded Vyana Tirumurai Samudra from Madurai Adinam, Deivat Tamilisai Selvar from Tiruvavadurai Adinam, and Tamilisai Selvan from Oduvar Mumuthirigal Koottamaippu, Tamil Nadu. RCMH is again very honored to honor him. We invite Shri M. Ratnavelu from the Shankaramat, who performs both Tavil and Suttumathalam at the Kanchi Shankaramat. He learned from Kumbakonam Koranattu Karupar Chinnakkannu Pillai, and he also learned Suttumathalam from Tiruvarur Chinnappa Pillai. He has been awarded Kalai Panbaattu Thurai Kalai Chudharmani Award, and he is a PI artist from AIR. RCMH is very honored to have him on stage. We now call upon Shri K.P. Venkateshan. Recently he had a surgery, so he is unable to come. His daughter is here on his behalf, and he plays the Udal Brahmatalam and Tiruchinnam at the Kanchi Kamakshi Amman temple in Kanchipuram for the past 35 years, and his guru is Pachayappan. Thank you very much, Amma, for coming on his behalf to get the award. The next awardee is Shri H. Subramaniam, who performs the instrument Gettu Vadyam. And his guru was his father, Shri Harihara Bhagavatar, and his family, again, generations to generations, they are performing the Gettu Vadyam at the Avudiyar Koil for many years. He has been awarded the Laya Kalanidhi, Sangeeta Seva Nirta, and is the Asthana Vidwan of Kanchi Kamakoti Peetham. Since he is unable to come in person and receive the award, we request, I guess Nandini would get the award on his behalf, and RCMH, we will go to Sri Perambuttur to hand it over to him. And he is one of the living legends in Gettu Vadyam.
And Getuvadyam again is one of the special instruments which is a percussion stringed instrument. The next awardee is Shri N. Swaminathan, who learned from Kottur N. Rajaratnam Pillai. He learned at the Padasala run by the Sitkal Singaravelan temple for 4 years, and he's been performing for more than 28 years the Nadaswaram and the Kalnayanam, which he performs at the Adi Kumbeshwaran temple, Kumbakonam. He has been awarded Panchakama Puttam Asthana Vidwan and the Nagaswara Isai Gana Tilakam, Nagaswara Kalanidhi and Nagaswara Kalanyana Sivaram from Ettugudi Murugan temple. RCMH is very proud to honor such a great artist. Who performs many instruments including Udal, Tiruchinnam, Mridangam, Talam, Damaram at the Varadarajar Perumal temple in Kanchipuram. Again, avarodum periya parambara. He learned from his grandfather, T.N. Puttaswamy Mudalayar, and his father, Venkatesa Mudalayar. He is performing at the Varadar temple for the past 45 years, and he is the 4th generation in his family, honored by NTV for Karthika Kodi Deepotsavam. Very honored to have Mr. V. Srinivasan with us. The next artist is Sri R. Srinivasan, who performs the Veena in the Sri Rangam temple. Guru, his father Veenaji Rangarajan and uncle S.R. Krishnaswamy, and vocal teacher M.R. Raghava Simhan. They have been performing again for generations to generations, and Parambarai Kaingarya Parars at the Sri Rangam temple. And he's been performing for more than 50 years. His brother is here to take the award on his behalf. And again, this Veena tradition, 900-year-old tradition at the Sri Rangam temple. And iva vandu ninnunde vaasipa and Raapathu Utsavam podu, which is a speciality in the Sri Rangam temple. Very honored to have him. Thank you. The next artist is Sri P.V. Shanmugam, and he's a Nagaswaram artist. And his guru is Sri Shanmuga Pillai, and he's a Bihai AR artist. He's the Asthana Vidwan at Chennai Om Sri Skandashramam in Selayur, and he's been performing in Skandashramam and in many temples for more than 40 years. He's been awarded the Skandanadi Tilakam from His Holiness Sri Shankananda Swamigal. RCMH is very happy to honor him. The next artist is Sri A. Balan. He is the exponent of Udukkai and the Udukkai Paattu. His guru is Father Arumuga Mudalayar and Uncle Krishnan Mudalayar, and he has more than 20 years of experience. He's come all the way from Kerala to get this award. RCMH is very proud to honor him. Srimati S. Sumati is the next artist who performs the Panchamukha Vadyam and Shuddha Mandalam, the only lady artist, I guess, performing this instrument. And Guru is her father is Selvaraj and grandfather is Shankaramurthy. 30 years of experience in performing this instrument, and she's performing at the Thiruvarur temple and performing this Kaingaryam from generations to generation. RCMH is very honored to honor this artist. The next artist, he performs the Tawil and learned from Kolmuthu Murugayan and studied at the Viluppuram College. He has 25 years of experience and he performs Tawil at the Chennai Om Sri Skandashramam, Selayur and in other big temples there. And he is also the Asthana Vidwan at the Chennai Om Sri Skandashramam. Very happy to honor you.
who performs their instrument, Davandai. Again, family of Davandai artist. He learned from his father, Sri Raju Pillai, and he's been performing at the Madurai Sri Meenakshi Amman temple for more than 35 years. And again, your family generations to generations they've been performing this instrument. RCMH is very proud to honor you. The next artist is Sri N. Narayanan, who performs the Damaram at the Adi Keshava Perumal temple in Sri Perumbudur. Sorry, he is unable to receive the award in person today. Someone else will receive the award on his behalf. His father Sri Narasimhan and uncle Sri Gopal has been the guru, and he's been the fourth generation in his family. On his behalf, we give the award to our Rotary team. Our next awardee is Sri G. Ramamurthy, who is a Nagaswaram player who performs both the Timidi and the Bari varieties. Guru, his father, Kanchipuram M. Gunashekaran, and he has 24 years of experience. He performs in Kanchipuram temples and in the Orikai Manimandapam for Sri Mahapareva. Very, very honored to have you here with us, and RCMS is proud to honor you. The next artist is Sri K.S. Chandrasekharan, who performs the rare instrument Nandurni and sings for the Kalangaluttu Paattu, which is a traditional art form of Kerala. Guru Nelluvai Rahulini Karu, and he has experienced 19 years. And he has awarded the Pandri Rayara Shrestha Puraskaram in 2019. He's come all the way from Kerala to receive this award. RCMH is again very proud to honor this artist. Sri S. Padmanabhan, who performs Nagaswaram, and the speciality is he performs the Velli Nayanam at the Tanjavur big temple, which is a speciality in that temple, and his guru is Pinnai Managar K.N. Dakshinamurthy, Teni Tirurajaram. He has 20 years of experience. RCMH is very proud to honor him today. Artist who performs the Chenda, Tinila, Idakya, Madalam, Ilakalam at the Ayyappan temple here in Mahalingapuram, Chennai. His gurus are Sri Shankara Narayanan, Sri Annamanada Chandra Maharaj, Keda Kuttappa Maharaj, Kantangada Radhakrishna Maharaj, and Teringod Sridharan. He has 25 years of experience. RCMH is very proud to honor this artist. The next artist is Sri J.P. Muthukumar, who performs the Nadaswaram and the Mukhavinai at the Tiruvallur Sri Veeraraghava Perumal temple. Again, Guru and Appa Tiruvallur K.J. Perumal, fourth generation in his family performing at this temple. He's been awarded the Nagaswaram Nadagana Sidamani, Nagaswaram Veeram Sigaram, and he's the Asthana Vidwan from Kanchikama Koti Peetam and Sri Veeraraghava Swami Devasthanam. RCMS is very happy to honor him today. Our next artist is Sri D. Setupati, who performs the Takkai, Ekkalam, Veeravandi at the Sri Rangam temple. His guru Sri Narayanan and Sri Kesavan, and he has 8 years of experience. RCMH is very happy to honor this artist today. Sri P. Ranjit Kumar, who performs the Periya Udal, Tiruchinnam, Ekkalam, and his again gurus are Sri Narayanan and Sri Kesavan, and he is also self-taught.
8 years of experience in performing at the Sri Rangam temple. RCMH is very happy to honor him. The next artist is Sri S. Shiva, who performs the Nattuva Talam, Thiruchinnam, Udal, Gauri Talam, Lavanda and Damaram. Any more Shiva that you are going to play, you do not know, but he performs multi-instruments. His father, V. Srinivasan, is his guru, performing at the Varadaraja temple in Kanchipuram for more than 10 years and 5th generation in his family. I am very happy to honor him today. And Sri G. Mahendran is our next artist who performs the Nagaswaram, both the Timiri and the Bari Nayanam at the Kanchi Kamakoti Mat. Guru, his father, Sri Gunashekaran, and Sammanar Goyal, Sri SRDM Sivaraj. He studied Isai Kalaimani for 4 years at the Annamalai University and he's been honored by the Kanchi Kamakshi Amman temple for his services. RCMH is very proud to honor him today. Thank you very much. ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். நன்றி. அடுத்ததாக திரு கிளீவ்லேண்ட் ஸ்ரீ சுந்தரம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கின்றேன். அவரை பற்றி நாம் பெரிதாக எதுவும் சொல்ல தேவையில்லை. அவரை அறியாத நபர்களே இருக்க முடியாது. He is a guest, a great connoisseur of arts, and he has done immense services in the field of arts in US for over several decades. He has worked towards for promoting and propagating South Indian arts and music in the US through the Cleveland Tyagaraja Aradhana, and I welcome him for giving him a small speech. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். சாதாரணமாக எத்தனையோ விழாவில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பல நம்முடைய சமுதாயத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய பல பேர் கூடியிருப்பார்கள். அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு திருப்தி இருக்கும். இன்றைக்கு இந்த ரோட்டரி கிளப் பண்ணியிருக்கிற இந்த விழாவில் கலந்துட்டு இத்தனை கலைஞர்கள் அவர்களுக்கு மத்தியில் இருந்து கலந்துக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம், ரொம்ப ஒரு புனிதமான அனுபவம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது வார்த்தையால் சொல்றது என்னுடைய ரொம்ப நாளே ஒரு ஆதங்கம். நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிருந்துச்சு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால். திருமதி லலிதா நந்தினி அவர்கள் அதை பற்றி பேசியிருந்தது. அது என்னென்னா, நம்முடைய சமுதாயத்தில் உண்டான கலை பண்பாடு எதை எடுத்துட்டாலும் அதனுடைய உறைவிடம் அப்படின்னாக்க அது கோவில் தான். அது சைவ சமயத்தை சேர்ந்த கோவிலாக இருக்கலாம், வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். அங்கே தான் நம்முடைய பண்பாடு இருக்குது, நம்முடைய கலை இருக்குது, நம்முடைய ஆன்மா அங்கே தான் இருக்குது. அப்படித்தான் சொல்கிறோம். அப்போது வெளிநாட்டில் போய் தமிழ்நாட்டில் இருக்கிறவாளுக்கே நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? அவளுக்கு இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக டாக்டர் பிரமீளா குருமூர்த்தி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுது. என்னன்னாக்க, ஒரு பெரிய ஸ்டேஜில் ஒரு இடத்துல ஒரு சிவலிங்கம், இன்னொரு இடத்துல ஒரு பெருமாள், அங்கே நாதஸ்வர வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் ஓதுவார்கள். அவள் தான் இங்கே அரையர் சேவைகளை கொண்டாடவா, 4000 திவ்ய பிரபலத்தை சொல்லக்கூடியவா, நாதஸ்வரம். இங்கே காத்தால திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து சைனோத்சவம் வரைக்கும் கோவிலில் என்ன மாதிரி இசை, நடனம், எந்த வாத்தியங்கள் இது பண்ணுறான். அப்புறம் அதை ஒரு 3 மணி நேர நிகழ்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பார்த்தோம். திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் காசிம் பாபுன்னு நாதஸ்வர வித்வான் இருக்கா, அவள் தான் அழைச்சிட்டு போய் அங்கே இருப்பான்ட்டு பேசுகிறோம். இங்கே திருவல்லிக்கேணி இதில் மருதீஸ்வரர் கோவிலில் எல்லாம் போய் பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு தடங்கல் வந்தது. என்ன தடங்கல்னாக்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடிய அரங்கம் கிளீவ்லேண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை சேர்ந்தது. அந்த யூனிவர்சிட்டியில் சாதாரணமாக மத சம்பந்தமாக எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது தள்ளி போயிடுத்தோ. அது இருந்தாலும் அது நடத்தணும்னு ஒரு இது. ரெண்டாவது, என்னுடைய ஒரு பெரிய மனசில் ஒரு குறை என்னன்னாக்க, இங்கே கோவிலில் போய் பாருங்க,
நாதஸ்வர கச்சேரி நடக்கிறது அப்படின்னாக்க வடக்கிறத வீதியில் சுவாமி புறப்பாடு அப்படின்னாக்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் தோடி ராகம் அப்படின்னா. அது போயிட்டு இருக்கிறது வந்து சில சமயம் 1/2 மணி நேரத்தில் அந்த சுவாமி போயிடுவா, இல்லைனாக்க 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் ஒரு தோடி ராகம் தான் கேட்பாங்க. ஒரு கல்யாணினா ஒரு கல்யாணி, ஒரு காம்போதினா ஒரு காம்போதி, அந்த வீதி கடக்கிற வரைக்கும் அது 20 நிமிஷமா 2 மணி நேரமா 4 மணி நேரமா தெரியாது. திருமருகல் கணேச பிள்ளைன்னு ஒரு மகா பெரிய வித்வான் ஒருத்தர் தான் நாதஸ்வரத்தில். அவர் ஒரு தடவை வந்து தோழி 13 மணி நேரம் வாசிச்சாங்க. ஆனால் ஜனங்களும் கேட்பா, வந்தது வராத கல்பனை இருந்தது. இன்றைக்கு வந்து ஒரு கர்நாடக சங்கீதம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா நான் பல இடத்துல சொல்றது என்னன்னாக்க நம்ம பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறது இவாளுக்கு, நம்ம நாதஸ்வர கலைஞர்களுக்கும் தமிழ் வித்வான்களுக்கும் தான். அவன் இல்லைன்னா இவ்வளவு தூரம் கர்நாடக சங்கீதம் வளர்ந்துருக்கவே. ஆனால் கர்நாடக சங்கீதம் அடிப்படையா ராகத்தை கொடுத்தது யாருன்னாக்க பண்கள். தேவாரம் திருவாசகத்தில் ஒரு 35-34 பண்கள் தான் இதுக்கு ஆயிரக்கணக்கான ராகங்களா வந்து. இப்படி அடிப்படையா இருக்கக்கூடியதையே நாம வந்து ஓரளவு மறந்துட்டோம் அப்படிங்கிறத நினைக்கும் போதும் ரொம்ப வருத்தமா இருக்கு. போன வருஷம் வந்து 4 ஓதுவார்கள் எங்களுக்கு கூட்டிட்டு போய் திருமறையை பற்றி அங்கே இது பண்ணணும் ஏற்பாடு பண்ணி பீஸா எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் COVID-19 வந்ததுனால கேன்சல் ஆகிடுது. அடுத்த நிச்சயமா அதை பண்ணலான் இருக்கோம். இன்னொன்று வந்து நாதஸ்வரம் தவிர சொன்ன இந்த மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் சொல்லி இப்போ என்னன்னாக்க மங்கள இசை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னால் ஆரம்பிப்பான். 1 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரம் தான் இருக்கும். அதில் அந்த சபா செக்ரட்டரி கூட 4 பேர் உட்காந்துப்பா, அதனால யாரும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ நாங்கள் என்ன சொன்னோம்னாக்க 5 மணி நேரம் நாதஸ்வரத்துக்குன்னு ஒதுக்கணும். அது ஓப்பனிங் டே இன்னைக்கு 4 நாதஸ்வரம் 4 தமிழ். நீங்கள் எப்படி கோவிலில் வாசிப்பீங்களோ அது மாதிரி இங்கே வாசிங்களோ அப்படின்னு சொல்லி நல்ல வரவேற்பு அமெரிக்காவில் இருந்தது. அதுக்கு இது எதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா ஒரு பெருமைக்காக சொல்ல வரல. இதை எடுத்து நம்ம படத்தினாக்க நிஜமாக அதுக்கு ஒரு வரவேற்பு உண்டுங்கிறதுல எந்த விதமான. ஆனால் நம்ம மனசுல என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் வரவேற்பு இருக்காது, இது யாரு கேட்க போறா, இது யாரு பார்க்க போறா. அரையர் சேவை எடுத்து வந்தோம். அந்த 9 நாளைக்கு அந்த வசந்த நவராத்திரியும் போது நடக்கும். அதில் வந்து 9 நாளைக்கு அந்த அவ வந்து அந்த அபிநயத்தோடு அது பண்றது வந்து இது கண்டாத ஒரு காட்சின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய சேவைங்கிறது அப்படியே மறைந்து கொண்டு வருகிறது. இந்த மாதிரி அந்த விதத்தில் ரோட்டரி கிளப்பில் இன்றைக்கு வந்து இந்த 25 கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்கி இருக்கிறார்கள் என்றால் நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு பெரிய வாத்தியங்கள் எடுத்தனாலக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஞ்சிக்குடி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நாதஸ்வர வித்வான் இருக்கார். முகவேணை அவர் வாசிப்பார். அது எவ்வளவு சிரமங்கிறது பக்கத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். இதுக்காக தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கலைஞர்கள். நம்ம பெருமையா சொல்றோம், ராஜராஜ சோழன் வந்து 1700 வருஷத்துக்கு முன்னால பெரிய கோவில், 1000 வருஷத்துக்கு முன்னால பெரிய கோவில் கட்டின போதும் அந்த மதில் சுவர்ல வந்து 1000 இசை கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்களுடைய பெயரை பொறுத்திருக்கிறார். 1000 பேரை கொண்டு வந்து அவளுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து நிலம் கொடுத்து இந்த கோவிலில் வந்து நீங்கள் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் வந்து ஏற்பாடு பண்ணது இன்றைக்கு கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரியுது. ராஜராஜ சோழன் காலத்தை விட்டு நம்ம எவ்வளவோ முன்னேறியாச்சு. ராஜராஜ சோழன் காலத்தை விட இப்போ எவ்வளவோ வசதியாக நம்ம இருக்கோம். ராஜராஜ சோழன் காலத்தை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்க உண்டான ஒரு பணப்புழக்கம்னே சொல்லலாம், ரொம்ப நிறையவே இருக்கு. ஆனால் கலை புழக்கம்ங்கிறது எங்கே போய் விட்டுறதுங்கிறது பார்த்தானாக்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த பாரம்பரியமான கலைங்கிறது தான் நம்முடைய சொத்து. இதுதான் நம்முடைய ஏற்கனவே நம்முடைய ஆன்மா, இதுதான் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம். அந்த விதத்தில் இன்றைக்கு நந்தினி ரமணி அவர்கள், லலிதா நந்தினி அவர்களுடைய இந்த கலை பண்பாடு கலை சேவை அதை இந்த ரோட்டரி அமைப்பு எடுத்து நடத்துகிறது எல்லாமே ரொம்பவும் மகிழ்ச்சிக்குரியது. வருவாய்த்துறையை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னாக்க அவங்க எல்லாருக்கும் நல்ல வருவாய் வரும் இல்லை என்று ஒரு நம்பிக்கை. அவருக்கு
என்னுடைய பாராட்டுக்கள் வந்ததுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. ஒரு சிறிய வேண்டுகோள். இன்று இப்பொழுது பரிசு வாங்கி கொண்டிருக்கும் கலைஞர்கள் அனைவரும் இந்த நிகழ்வு முடிந்தவுடன் ஒரு சின்ன புகைப்படம் எடுக்க வேண்டிய நிகழ்வு இருக்கின்றது. அதுக்கு ஒத்துழைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நன்றி உரை செயலாளர் திரு அரவிந்த் ரொட்டேரியன் அரவிந்த் அவர்கள். சிறப்பு சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நான் நன்றி சொல்றதுக்கு முன்னாடி லலிதா நந்தினி சகோதரிகளுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய நம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம 2 நிமிஷம் எடுத்துக்கிறேங்க, தவற எடுத்துக்க வேணாம். அந்த கோயிலில் இருக்கிற கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு பலன்னு இருக்கிறேன்னு நினைச்சுப்பீங்க. கோயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னை அர்ப்பணிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு எடுத்துருக்க ஒரு செயல் உலக சாதனை, கிண்ண சாதனையில இடம் பெறக்கூடிய ஒரு விஷயம். நீங்க எத்தனை நாட்டு கலைஞர்களை கூப்பிட்டு பாராட்டிருக்கலாம், எத்தனையோ நீங்க அரிய சாதனை பண்ணிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க செய்தது ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய இந்த ரோட்டரி கிளப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் இதுதான். ஏன்னா நீங்க சொன்னீங்க, அது அத்தனையும் உண்மை. ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கு உள்ளேயும் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சோகங்கள், நிறைய வேதனைகள். அவங்க எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சுட்டு தான் இந்த கோயில்ல தூக்கம் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான லீவும் கிடையாது, விடுமுறைகள் கிடையாது. எங்களுக்கு கோயில்ல பணிபுரிகிற எல்லாருக்குமே சரி. ஆனா அவங்களுடைய ஒரே இலக்கு என்னவா இருக்கும், அவங்க எந்த கோயிலுக்கு பூஜை பண்ணாலும் அந்த இறைவன் மட்டும்தான் மனசுல இருப்பாங்க. இன்னைக்கு ஓடணும், செய்யணும், உடம்பு முடியாம இருக்கலாம், கொரோனா கிடையாது, எந்த விதமான புயலோ வெள்ளமோ எதுவும் கிடையாது. வெள்ளத்திலையும் நீந்தி போகணும், புயலையும் கரையிலையும் ஓடணும் எங்களுக்கு. ஆனா அது என்ன ஒரே சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ப்பணிப்பு மட்டும்தான். பரம்பரை இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா 20 தலைமுறைகளை கடந்து நிக்கிறேன். 20 தலைமுறைகளை கடந்து நிக்கிறதுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுடையணுங்கிறது ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்க கோச்சிக்க வேண்டாம். இதனால ஒண்ணு இல்லை, நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த சொல்றேன். என்னுடைய தகப்பனுக்கு 2 பெண் குழந்தைகள். நான் ஒரு ஆரம்ப பள்ளியுடைய தலைமை ஆசிரியரா இருக்கேன். நான் ஒரு தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கின ஒரு ஆசிரியர். எப்படின்னு கேட்டீங்கன்னா மாநில நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கேன், தேசிய நல்லாசிரியர். முதல்ல எனக்கு விருது கொடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய லயனஸ் கிளப், திருவாரூர் லயனஸ் கிளப் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு விருது கொடுத்தாங்க. நல்லா சிறந்த பள்ளிக்கான விருது, எல்லா விருதையும் நான் வாங்கியிருக்கேன். அது எனக்கு விருதுகளுக்கு நான் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. இந்த விருது இந்த அம்மையாட்டச்சுனா வேறு யாருக்காவது குடும்பமான இல்லை, ஒரு பெண் எடுத்து செய்யணுங்கிறப்ப நான் கொடுக்கணும். இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய தந்தை 2 மகள் சித்தப்பாலாம் இருந்தாங்க. அவங்களாம் யாரும் கோயிலில் இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கோயிலில் இப்போ போய் வேலை செய்யறது பூஜை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விருப்பப்படுறதில்ல. ஏன்னா வெளியில போய் நாங்களும் பழக்கணும், படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும். நான் நல்லா படித்தேன். எங்கள் அக்கா கணவர் சென்னை கார்பரேஷன்ல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஓய்வு பெற்றிருக்காரு. என்னுடைய கணவரும் பணியாற்றுகிறார் கல்வித்துறையில. எனக்கு ஒரே மகள், என்னுடைய மகள் BE முடிச்சிருக்காங்க. ஆனால் இது எப்படி ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தை இறக்கிறதுக்கு 2 மாதங்களுக்கு சாதாரண பேச்சு நாங்கள் பிராரி கோயில் பூஜையும் சேர்ந்து சேரும். எங்களுக்கு பாரசீகர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை ஒரு பெண்ணா எடுத்து இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிளட். நான் எடுத்த என்னுடைய துறை பள்ளியில என் குழந்தைகளுக்கு நான் அவ்வளவு கற்றுக் கொடுத்துருக்கேன். உன்னுடைய பாரம்பரியத்தை காப்பாத்து, உன்னுடைய பொக்கிஷத்தை காப்பாத்து என் குழந்தைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்த விளைவு தந்தை இறக்குறாரு. அதற்கு பிறகு அது எப்படி இருக்கிறதுனால பெண்ணா நானும் பணியாற்ற பெண்ணா செய்யறதுக்கு முதல்ல ஒப்புதல் கொடுக்கல, நிர்வாகத்திலையும் சரி எங்கேயுமே கொடுக்கல. ஆனா என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய கணவர் எனக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு அதுக்கு வெற்றி இந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது அர்ப்பணிப்பு மட்டும்தான். என்னுடைய கணவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க. ஆனா எனக்கு பின்னாடி என்னுடைய கணவர் தான். ஃபர்ஸ்ட் என் கணவர் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய மனைவி வாசிக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க சொன்னாங்க, பெண்கள் வாசிக்கிறது முறை இருக்க அடையாது அப்படின்னு சொன்னதை என்னுடைய கணவர் ஒரே வார்த்தை கேட்டார்,
ஜான்சி ராணி லட்சுமிபாய் வந்து பெண் இல்லையா, சாதிக்கலையான்னு கேட்டார். ஒரு நொடியும் அதே போல என்னுடைய மகள் பிஇ முடிச்சிட்டாங்க, எனக்கு எத்தனையோ துறையில வேலை இருக்கானா நான் என் மகளை வேலைக்கு அனுப்பல. நான் இங்க வந்து நிக்கிறேன்னா அங்க யாருக்கு என்னுடைய தியாகேஷனுக்கு சாயந்தரம் யாரு சாயரத்துக்கு வாசிக்க முடியும்? மகள் வாசிச்சுட்டு இருக்காங்க. இந்த காரியமைக்கு யாரு பூஜை பண்ண முடியும்? என்னுடைய மகள் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி எங்களுக்குள்ள ஒரு பங்களிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க எங்கேயுமே வெளில கிளம்ப முடியாது. 25 கலைஞர்களுமே அப்படிதான். இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா யாரே இங்க ஒருத்தர் உட்கார வச்சுதான் இங்க வந்து நிக்க முடியும். சும்மா கிடையாது. அவங்க என்னன்னா இங்க உட்காந்துருப்பாங்க. என்ன உடல் இங்க இருக்கு, உயிர் அங்க இருக்கும். இன்னைக்கு நடந்திருக்குமோ, செஞ்சிருப்பாங்களா, கரெக்டா முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரே ஜீவன் அங்க நிற்கும். ஆனா என்னுடைய மகள் அங்க நிக்கிறாங்க. இப்ப காலையில இருந்து போன் பண்றேன் எனக்கு. ஆனா எனக்கு என்ன சொல்றது, ஒரு 5:30 மணி ஆயிட்டாலே எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி. எனக்கு தியாகேஷன் போகணும், வாசிக்கணும். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க சுத்தமத்தலம் அண்ட் பஞ்சமுக வாத்தியம் ரைட், ஓகே. நாங்க வந்து ஈஸ்வரனுடைய 5 முகங்கள் இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல மகாராஜா இன்னைக்கு ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஐயா வந்து பேசும்பொழுது என்னை எல்லாரையுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா திருவாரூர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லையற்ற ஒரு ஆனந்தம் உங்க முகத்துல நான் பார்த்தேன். இந்த தியாகேஷனுக்கு வந்து உலகத்துக்கே ராஜா அவரு தான். எல்லாருமே ஒரே விஷயம் தானா, அவருக்குன்னு சில சிறப்புகள் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே இடத்துல வாசிக்கிறாங்க அப்படின்னா அது எங்களுடைய பாரம்பரியம் இந்த பாரசர்கள் வாசக்கூடிய பஞ்சமுக வாத்தியம். இது அத்தனையும் ஒருங்கிணைத்த இந்த அம்மையார் 2 பேருக்கு நான் எந்த விதத்திலையும் நன்றி சொல்லி எனக்கு தெரியல. இந்த மேடை எனக்கு கொடுத்தவங்களுக்கு, ஏன்னா எங்களுடைய சார்பா நாங்க நன்றி சொல்லணும். நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. நான் என்ன ப்ரெசென்ட் பண்ண முடியும்? நீங்க எங்களுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு வெள்ளி மெடலை கொடுத்துட்டீங்க, ஒரு அருமையான பொன்னாடையை கொடுத்துருக்கீங்க, ஒரு போட்டோ கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்னென்னமோ உள்ள ஒரு கவர் வேலைச்சு கொடுக்குறீங்க. நாங்கள் எதுவுமே கொண்டு வரல. நாங்கள் என்ன கொண்டு வந்தோம்னா எங்கள் மனம் நிறைந்த அன்புகளையும் எங்களை உள்ளார்ந்த இத்தனை நாள் நாங்கள் பூஜை செஞ்சிருக்கோம் இல்லையா, அத்தனை கைங்கர்களையும் அத்தனை புண்ணியங்களையும் இந்த மேடையில் உள்ளவங்களுக்கும் எங்களை இத்தனை தூரம் கொண்டு வந்து நினைக்கிற அத்தனை பேருக்கு எங்களை புண்ணியங்களை பாதுகாத்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்க வேண்டும் கூறி இந்த மேடையை எனக்கு வழங்கியிருக்க பேச அனுமதி கொடுத்தமைக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் வணக்கங்களும் தெரிவித்துக்கிறேன். நன்றி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராவரவே. அதுபோல் இந்த கோயில்களில் பிரார்த்தனையும் அர்ச்சகமும் செய்யக்கூடிய இவர்களுடைய நிலைமையை இன்று அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்றும் அவர்களுக்கு இதுபோல் எப்பொழுதும் எங்களுடைய சங்கம் துணை நிற்கும், உங்களை பெருமைப்படுத்தும், உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறுகிறேன், உறுதி கூறுகிறேன். அடுத்த நிகழ்வு நன்றி உரை திரு அரவிந்த் அவர்கள். We thank our chief guest, Mr. Cleveland V. Sundaram sir, Mr. Shankar Ganesh Karpe IRS, Mr. Shivalingam for coming to this occasion and making this event a grand success in the hectic schedule. We also thank the district officials for making their presence. We also thank presidents and secretaries of various clubs for their presence. We are very much delighted to have all the awardees who sacrificed their life for retaining the temple heritage instruments. We also thank Rotarian Deepak Parab and Rotarian Selvam Azhakappan sir for making their valuable contributions. Also, we would like to thank Rotarian Mrs. Lata Swami for making the accommodation facilities. We also thank our club members, Rotarian Lalita and Rotarian Nandini sisters for gathering and organizing the temple office in a short notice. We also thank our club president, treasurer, our own SK sir, and office bearers, Gautam especially for making all the invitations, all the members of Rotary Club of Madras Heritage in making this event a grand success. Once again, I thank everyone for their gracious presence. Thank you. தேசிய கீதம் எழுந்திருக்கும். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलधि तरंगा
दब शुभ नामे जागे, दब शुभ आशीष मागे, जागे दब शयदारा, जन